ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு ஸ்டைலில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 100 கிராம் இதில் வந்து நான் 1.5 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறுச்சுன்னா ஒரு விசில் 2 விசிலே ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் பருப்பு ஊறிடுச்சு. இதில் பெரிய வெங்காயம் 1, 2 தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு விசில் விடுவோம். பருப்பு நல்லா வெந்துடும். ஒரு விசில் 2 விசில் மட்டும் விடுங்க, இல்லைன்னா பருப்பு நல்லா குழஞ்சிரும், நல்லா இருக்காது சாம்பார். குக்கரை அடுப்பில் ஏற்றியாச்சு. இப்போ விசில் வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் முருங்கைக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அரை செம்பு தண்ணி ஊற்றணும். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் குக்கரும் வச்சுருக்கேன். இது விசில் வரட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் பாருங்கள், 3/4 பதத்தில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊறட்டும். சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சக்தி மசாலா தான் சேர்த்துருக்கேன். பெருங்காயப்பொடி கொஞ்சம். குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு. பாருங்கள், 2 விசில் தான் நான் விட்டேன். நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி விசிலில் விட்டோம்னா நல்லா மணலாக இருக்கும் பருப்பு. இப்போ நம்ம வெந்துட்டுருக்க அந்த முருங்கைக்காய் சாம்பாரில் ஊற்றிடலாம். பருப்பு எடுத்து அதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அவ்வளோதாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. சூப்பரான நல்ல வாசமான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாய்.